கூட இருக்கவன் தான்டா அதெல்லாம் பண்றீங்க, கூட இருக்கவங்க நான் நம்ப மாட்டேன்டா டேய். கடந்த ஒரு வாரமாவே விஜய் டிவி பிரியங்கா மணிமேகலை இஷ்யூ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வருது. இதுல 90% பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணாலும் இப்போ விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் பிரியங்காக்கு ஆதரவு கொடுக்கிற விதமா சொல்லி வச்சு வீடியோ போட்டு வராங்க. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா இப்போ மணிமேகலை அல்டிமேட்டா வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. உன்னோட வெல்விஷர் உன் கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க. அதை பார்த்த மக்கள் எல்லோரும் குரேஷியையும் ஷகிலாவையும் கமெண்ட்ஸ்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் டிவி குக் வித் கோமாளி ஷோவில் ஆங்கராக இருந்த மணிமேகலையை அவங்க வேலையை செய்ய விடாமல் பிரியங்கா குறுக்க வராங்க, ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. அதை என்னன்னு திருப்பி கேட்டாலும் சேனல்ல இருந்து ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்லி மணிமேகலை ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷோல இருந்து விலகிறதாவும் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் குக் வித் கோமாளி சீசன் 5 டைட்டில் வாங்கிட்டு பிரியங்கா ட்ரிப்புக்கு எங்கேயோ கிளம்பிட்டாங்க. இந்த இஷ்யூ பூதாகரமா ஆன நிலையில பிரியங்கா இப்போ வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமலே இருக்காங்க. ஆனா பிரியங்காக்கு எகெயின்ஸ்டா மொத்த சோஷியல் மீடியாவும் இறங்கி ரொம்ப கேவலமா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கெல்லாம் பிரியங்கா ஆன்சர் பண்ணா சரியாகும்னு பார்த்தா பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி மொத்த விஜய் டிவி பிரபலங்களும் இறங்கியிருக்காங்க. இதுல முக்கியமா இந்த இஷ்யூ விஜய் டிவிக்கு எகெயின்ஸ்டா போறதுனால சேனல்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் லட்சங்கள்ல காசு கொடுத்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறதாவும், நெகட்டிவ் இல்லாம இருக்கணும்னு பல பிரபலங்களுக்கு காசு கொடுத்து பேச சொல்லியிருக்கிறதாவும் சொல்றாங்க. அதனால மொத்த பேரும் சேர்ந்து மணிமேகலைக்கு எகெயின்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நினைச்சேன். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். முக்கியமா ஷகிலா எல்லா சேனலுக்கும் போய் கேவலமா பேசுறாங்க. குரேஷி, சுனிதா, நாஞ்சில் விஜயன்னு எல்லோருமே மணிமேகலைக்கு எகெயின்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் 2 நாளா பார்த்துட்டு இருந்த மணிமேகலை இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல என்னடா கூடவே தானே இருந்தீங்க, இப்படி பின்னாடி போய் பேசுறீங்க, வாட்ஸ்அப்ல ஒன்று பேசுறீங்க, யூடியூப்ல ஒன்று பேசுறீங்கன்னு பங்கமா கலாய்ச்சிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மாதிரி பேச்சு, அப்படி அந்தர்பல்ட் எடுக்கிற பேச்சு, இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பார்த்துட்டேன் நானு. அது மட்டும் இல்லாம மம்மி மம்மின்னு சொன்னனே, என் மம்மி கூட இவ்வளோ பேசல, ஷகிலா இவ்வளோ கேவலமா பேசுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மம்மி எல்லாம் வித்தியாசமா கூவுனாங்க. அப்புறம் சொம்பு தூக்கிட்டு வரீங்களேடான்னு நக்கல் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் குரேஷி மற்றும் ஷகிலாவை பொளக்குறாங்க கமெண்ட்ஸ்ல. முக்கியமா குரேஷி தன்னோட சோஷியல் மீடியால கமெண்ட்ஸையே ஆஃப் பண்ணது நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, செஃப் வெங்கடேஷ் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதுல என் குடும்பத்துல 2 பேர் சண்டை போடுற மாதிரி தான் நான் இதை பாக்குறேன், இந்த பிரச்சனை தன்னால அடங்கி போயிடும். மாகப்பா ஆனந்த் சொன்ன மாதிரி 2 யானைகள் சண்டை போட்டா நம்ம குறுக்கவே வரக்கூடாது, அதை அவங்களே சரி செஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களை தப்பா பேசுற எல்லாரையுமே செருப்பால அடிக்கணும் அப்படின்னு வெங்கடேஷ் பட் சொல்லியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிற வரைக்கும் எங்களை மாரி ஆளுங்கெல்லாம் சாகத்தான் செய்வோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தோம். இது மாதிரி வேற யாருக்கும் நடக்காம இருக்கணும்னு தான் அவன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். ஒரு உயிர் போயிட்டு வருமா, அவங்க திட்டினாங்க நான் போய் கவலையிலேயே போயிட்டேன். நான் ஸ்விக்கி டெலிவரி பண்ண போக சொல்ல அவங்க லொக்கேஷன் அவங்க வீட்டு பேக் சைடில் காமிச்சிது. நான் அங்கே போயிட்டு நின்றுட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் போயிருக்கான். அவனை ஏதோ திட்டியிருக்காங்க, நீங்கள் லொக்கேஷனை முதல் கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு நீ எனக்கு நான் லெசன்லாம் எடுக்கிறியா, கெட்ட வார்த்தையில் திட்டாங்கன்னு சொல்கிறான். அடிச்சது அவன் அன்னைக்கு ஃபுல்லாக உட்கார முடியாமல் அவசரப்பட்டான். பேக்கில் பெட்டெக்ஸில் அடிச்சிட்டு இருக்காங்க, கையிலையும் அடிச்சிட்டு இருக்கு. நான் தப்பே பண்ணல, நான் தப்பு பண்ணாத போது என்னை மன்னிப்பு கடிதம் வேற எழுதி கொடுக்க வச்சாங்க. என்னை வேற இதுமாரி மறுபடியும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு வேளை 2வது வாட்டி போலீஸ் வந்ததுக்கு கூட காரணம் அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்ற நினப்பிலேயே அவன் வேதனையில் இருந்தாமா. அப்பா இதுமாரி அண்ணன் கதவை தாப்பால் போட்டுன்னு திறக்கவே மாட்டேங்கிறான். ஜன்னல் வழியாக பார்த்தாக்கா ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்கு, நீங்கள் சீக்கிரமாக வாங்கப்பா அப்படின்னதும் நாங்கள் அதுலேருந்து ஒடியா பார்த்தோம். கதவை திறந்துட்டு பார்த்தா பையன் தூக்குல தொங்கிட்டு இருக்கான். இதுமாரி டெலிவரி பாய்ங்களை மனசு கஷ்டப்படுத்தாமல் அவங்க கஸ்டமர் நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன்.